பெரிய பட்ஜெட் தமிழ் திரைப்படங்கள் தயாரிப்பதில் எப்பொழுதுமே முதலாளாக இருப்பவர்கள் என்றாலே அது லைக்கா நிறுவனம் தான். அதாவது யானைக்குமே அடிசரக்கம் என்பது போல இப்பொழுது அந்த நிறுவனத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு தவிர்த்து வருவதும், இதனால பட வேலைகள் எல்லாம் பாதியிலுமே கிடந்து வந்துட்டு இருக்கு. பெரிய ஹீரோக்கள் படமாகிய நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி, கமல் அவர்களுடைய இந்தியன் 2, சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் போன்ற படங்களை தயாரித்து வருவதும் இப்பொழுது இந்த திரைப்படங்களுக்கு ஒரே சமயத்துல நிதி திரட்டுவதில் சிக்கலுமே ஏற்பட்டு வந்திருக்கு. அதனால இந்த படங்களுடைய ஷூட்டிங் சொன்ன நேரத்திற்கு நடக்காமல் வீணாகி வருவதும், நடிகர்கள் கால்ஷீட் கொடுத்து பணப்பற்றாக்குறையால் பல பிரச்சனைகள் வந்த வண்ணமும் இருந்து வந்துட்டு இருக்கு. இதனால அஜித் சார் பாத்தீங்கன்னா அடுத்த திரைப்படத்திற்குமே சென்று விட்டாராம். விடாமுயற்சியை விட்டுவிட்டு நம்ம அஜித் சார் ஹைதராபாத்தில் குட் பேட் அக்லி படத்துடைய முதல் நாள் பூஜைக்கு சென்றிருப்பதும், லைக்கா நிறுவனம் பணம் ரெடி பண்ண பிறகுதான் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் வருவேன் என்று கராராக சொல்லியிருக்காரு நம்ம அஜித் சார் அவர்கள். இதே நிலைமை பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்திற்கும் வந்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கூலி திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாகவும், இதனால அவருக்குமே கால்ஷீட் பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் படத்தை முடிக்காவிட்டால் ஜூன் மாதம் கூலி திரைப்படத்திற்கு சென்று விடுவேன் என சூப்பர் ஸ்டார் அவர்கள் வார்னிங்குமே கொடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா லைக்கா நிறுவனத்தை அழைத்து, என் 39 வருட சினிமா கேரியரில் நான் நடித்த திரைப்படங்களில் இந்த மாதிரி ஒரு முறை கூட பிரச்சனை வந்தது கிடையாது. உங்களுடைய திரைப்படத்தில் தான் இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கு என திட்டியதாகவும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வேட்டையன் படத்துடைய அப்டேட்டை ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய புதிய ப்ரோமோ ஒன்றை படக்குழு வெளியிட இருப்பதாகவும், அதற்கான அறிவிப்புமே இன்னும் 3 நாட்களிலுமே வெளியாகி விடுமா. சரி, ஓகே, உங்கள் யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்துடைய ப்ரோமோ பார்ப்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.